வீரப்பன் அப்படின்னா ஒரு பெரிய கொலை செய்யக்கூடிய ஆள், காடுகள் இருக்கிற மரங்களை கடத்தப்படுறவர், நூற்றுக்கணக்கான கொலை செஞ்சவர், ஒரு மாயாவி, இப்படி எல்லாம் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்து நாங்க அப்படியே வளர்ந்துட்டு வந்த காலத்துல வீரப்பனை பிடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அதிரடிப்படை எங்களுடைய கிராம மக்கள் மேல, மலை மக்கள் மேல நடந்த தாக்குதலையும், அவங்க மக்கள்கிட்ட நடந்துகிட்ட அந்த முறையும் எனக்கு ஒரு பெரிய அந்த அமைப்பின் மீது ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டுச்சு. அந்த கோபத்துல நாங்க சின்ன வயசுல எடுத்த ஒரு பெரிய ஒரு தவறான முடிவு எங்களுடைய வாழ்க்கைய ஒரு 30 வருஷம் புரட்டி போட்டுச்சுன்னு சொல்ல முடியும். நான் அப்படிதான் 1995 காலகட்டத்துல எங்களுடைய காடுல யதார்த்தமா நாங்க வீரப்பனை பாக்குறோம். எங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த விடுமுறை நாட்கள்ல போகும்போது வீட்டுல இருந்து கொண்டு போன உணவுகள் எல்லாம் சாப்பிடறதுக்கு ஒரு தண்ணிக்காக போறோம். அந்த தண்ணி இருக்கிற ஒரு சுனைக்காக போறோம். அந்த சுனையில அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நாங்க அந்த யதார்த்தமா அவங்கள சந்திச்சது. அப்ப நேரடியா பார்க்கும்போது நாங்க தெரிஞ்சுக்கிட்ட செய்திக்கும்